யோபு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு சொன்னதான வார்த்தை, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பயப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, நம்மை தெரியாமலேயே நாம் பயப்படுகிறதான காரியங்கள் நம்மை பின்தொடருகிறது உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சொன்னதான ஒரு காரியம், பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஜனங்களை தைரியப்படுத்தினார். எதற்காக சொன்னார்? நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து பயப்படுத்தத்தான் செய்யும். பயப்படுத்துகிறதான காரியங்களிலேயே நாம் பயந்து போகாம தைரியப்படுத்துகிறதான ஆண்டவரை நோக்கி பார்த்தால் வருகிறதான பயம் மாறி போகும் என்கிறதான விசுவாசம் நமக்குள்ள நிலைத்திருப்பதாக. இன்றைக்குள்ள வசனத்தின் ஆதாரமாக ஒரு தலைப்பை சொல்லுகிறேன். வசனத்தை நம்பு, உன் பயம் உன்னை விட்டு மாறி போகும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறதான பிள்ளைகள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதான பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வசனத்தை நம்புகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நாம் அத்தனை பேர் நம்புகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். ஆமென், ஆமென், ஆமென். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். ஆமென். உரிமை பாராட்டுகிறார். எப்படி? நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர் உரிமை பாராட்டுகிறார். இந்த வசனத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்துல பயங்கரமான பயப்படுத்துகிறதான காரியங்கள் வராம இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். யுத்தங்களின் செய்தியை கேட்போம். சுருக்கி சொன்ன நம்ம குடும்பத்துல கூட யுத்தம் வருகிறது போல சில நேரங்களில் உருவாகும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் இந்த உலகத்துல வருகிறதான எதற்குமே பயப்படக்கூடாது. ஆமே. யோபுடைய வாழ்க்கையில் அவன் பயந்ததினால் அவனுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக போனது. அவனால தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலைக்கு நேராக அவன் தள்ளப்பட்டான். பயம் பயங்கரத்தை கொண்டு வரும், தைரியம் உங்களை உற்சாகப்படுத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்து கேட்டோம். வசனத்தை நம்புகிறதான தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல துள்ளி ரத்தத்தினாலும் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறாரே. சகல காயங்கள் பட்டு உங்களை குணப்படுத்துகிறதுக்காக வந்திருக்கிறாரே. பலவீனம் உன்னை பயப்படுத்தக்கூடாது. குடும்ப சூழ்நிலை உன்னை பயப்படுத்தக்கூடாது. எந்த காரியங்களும் உன்னை பயப்படுத்தக்கூடாது. காரணம், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னதான வசனத்தை நீ நம்பணும். அல்லேலூயா. நீ என்னுடையவன் என்று சொன்னதான அந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் கிரியை செய்து கொண்டே இருக்கணும். நீ என்னுடையவன் என்கிறதான அந்த வசனத்தை நீங்க பிடிச்சீங்கன்னா, பயப்படுத்துகிறதான எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சொல்லுகிறேன், இந்த உபவாச கூட்டத்தில் உங்களை தொடவே முடியாது. காரணம், நீங்களும் தைரியமா சொல்லுவீங்க, நான் ஏசப்பா பிள்ளை. ஏ சத்துருவை நீ என்ன தொட்டு பார்க்க கூட முடியாது. ஏ பிரச்சனையை என்ன தொட்டு பார்க்க முடியாது. ஏ போராட்டமை என்ன தொட்டு பார்க்க முடியாது. நான் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரம் என்பதை நீங்க புரிந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8, 9, 10வது வசனம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நான் சொல்லும் பொழுது வாசிச்சா போதும். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் தாசனாகிய தேவ பிள்ளைகளே, நான் தெரிந்து கொண்ட தேவஜனமே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்பட தேவையில்லை. நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன், நான் உங்களை மீட்டு கொண்டேன். ஆபிரகாமின் சந்ததியே, பூமியின் கடையாந்தரத்தில் நான் உங்களை எடுத்தேன். நீ எதுக்கு பயப்படுற? நீ எதற்கு புலம்புற? உன்னை நான் தானே தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் தானே அழைத்து இருக்கிறேன். நீ என்னுடையவன் என்று சொல்லி நான் தானே உனக்கு சொல்லி இருக்கிறேன். பின்ன ஏன் நீ பயப்படுற? ஆமே, நேற்றைக்கு கூட ஒருவேளை உங்களை பயப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறார். நீ பயப்படாத, நீ பயந்து போகாத, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வாசிங்க அக்கா. நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. உன்னை நான் வெறுத்து விடல. உலகத்தில் உள்ளவங்க ஒருவேளை வெறுக்கலாம். உன்னை பயப்படுத்துகிறதுக்கு பல காரியங்கள் உங்களுக்குள்ள கடந்து வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடல, உன்னை நான் கலங்கடிக்கலையே, உன்னை விட்டு நான் பின்மாறி போகலையே, உன் கையை பிடிச்சு தானே நடக்கிறேன். உலகத்தில் உன்னை பயப்படுத்துகிறதான சூழ்நிலைகள் வரும் பொழுது நீ ஏன் பயந்து போகிறாய்? யோபு சொல்லுகிறானே, பயந்தது அவனுக்கு நேரிட்டது. இன்றைக்கு இங்கே இருந்து எழும்பும் பொழுது எந்த சூழ்நிலைகளும் உன்னை பயப்படுத்தாதபடிக்கு தைரியம் உள்ளவர்களாக எழும்பாண்டவர் பலனை தருவாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை இந்த வேத பகுதியில் வச்சுட்டு ஐயோ ஐயோ என்று சொல்லி பல நேரங்களில் பயப்படுகிறது உண்டு. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆண்டவரை தான் நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்கன்னா, சத்திய வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்கன்னா, இன்றையிலிருந்து நீங்க பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நாளைய குறித்ததான பயம் வேண்டாம், இனி வருகிறதான காலங்களை குறித்ததான பயம் வேண்டாம். ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார், நீ என்னுடையவன், திகையாதே என்று. அல்லேலூயா. உன்னை நாம் பலப்படுத்துவேன்னு சொல்லி தைரியப்படுத்தி இருக்கிறார். சகாயம் பண்ணுவேன்னு தைரியப்படுத்தி இருக்கிறார். அப்ப உலகத்தினுடைய சகாயம் ஒருவேளை இல்லாமல் போகிறது போல இருக்கலாம். ஆண்டவருடைய வசனத்தை நீங்க நம்புறீங்கன்னா, தேவன் சொல்லுகிறார், உனக்கு சகாயராக இறங்கி வருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். முதல்ல நான் சொன்னேன், பயந்தது அவனுக்கு வந்தது. பயப்படாம இருக்கத்தக்கதாக தான் வசனத்தின் மூலமாக தைரியப்படுத்துகிறார். யாருக்குள்ள எல்லாம் இந்த வசனம் கிரியை செய்கிறதோ அவர்களை சத்துருவானவன் ஒருபோதும் தொட முடியாது. அவர்களை தைரியப்படுத்துகிறதான வசனம் எப்பொழுதும் உங்க கூட இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுகிறாரு. நீதியின் வலது கரத்தினால விழுந்து போகிறது போல இருக்கும் தலைமுறைகள் உலகத்தில் விழுந்து போகிறது போல இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை நம்புறேன்னா அந்த வலது கரத்தினால விழுந்து போன இடத்திலிருந்து தாங்கி நிறுத்துவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ விழுந்து போவதில்லை, நீ நொறுங்கி போவதில்லை, நீ கைவிடப்பட்டு போவதில்லை, உன்னுடைய ஜெபம் வெறுமையாக போவதில்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வசனம் உனக்குள்ள இருக்கிறது என்றால் வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பயப்படாத, பயப்படாத. வசனத்தை பிடிச்சுக்கோங்க, வசனத்தை பிடிச்சுக்கோங்க. உபவாச கூட்டத்தில் ஆமே பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்க அழுது இருப்பாங்க. என்ன அழுவாங்க? ஜனங்களுக்காக அல்ல கூடுதல் அழுகிறது, குடும்பங்களுக்காக, குடும்ப சூழ்நிலைகளுக்காக அழுவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உபவாச கூட்டத்திலிருந்து இன்றைக்கு நாம் எழும்பி போகும் பொழுது பயந்தவர்களாக அல்ல, வசனத்தோடு கூட கமான்
வசனத்தோடு கூட எழும்பி போக ஆண்டவர் பலப்படுத்துவாராக. காரணம் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டியவன் அல்ல. ஆமே, நீ விழுந்து போய் இருந்திருக்கலாம், நான் உன்னை வலது கரத்தினால தாங்குவேன், வலது கரத்தினால சுமப்பேன், வலது கரத்தினால ஏந்துவேன், கண்மலை மேல நிறுத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை காட்டினார். நான் அந்த நேரத்தில் உங்கள் நடுவில் சொன்னேன், ஒரு மேலான இடத்துல நிற்கும் பொழுது ஏதோ ஒரு தடைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சத்ருவானவன் வச்சிருக்கிறார். நீங்க சொல்றீங்க, எப்படி இதை தாண்டுவேன், எப்படி இதை தாண்டுவேன், எப்படி இதை தாண்டுவேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே புலம்புறீங்க. நான் சொல்லுகிறேன், துதிக்கிறவர்களாக இருந்தா, வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தா, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்தகார தடைகளை பரிசுத்த ஆவியானவர் உடைத்து மாற்றுகிறத உங்க கண்கள் காண ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே. நீ பயப்படக்கூடியதான சூழ்நிலையில இருக்க வேண்டியவள் அல்ல. நீ ராம்தோ ராப்ரபாலா சம்தானா ரபர்த்தனா ரகதா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆச்சரியத்தோடு வாசிக்கணும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சில காரியங்களுக்கு நாளைய குறித்ததான கவலையோடு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நம்புகிறவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தலையில் உள்ள எல்லா மயிரையும் எண்ணி வச்சிருக்கிறாராம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அப்போ நம்முடைய நடக்கிறதான காரியங்கள், இனி நடக்க போகிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே பார்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சுருக்கி சொன்னா, தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்னே அவர் நம்மை கண்டு கொண்டார். தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னே அவர் நம்மை கண்டு கொண்டிருக்கிறார். வசனத்தை நம்புறீங்கன்னா யாருமே பயப்படக்கூடாது. வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு விசுவாசத்தோடு எழும்பி போலாமா? இன்னைக்கு இந்த ஒரு நம்பிக்கையோடு எழும்பி போலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நம்ம அப்பா யாரு? சாதாரணமானவரா? இல்ல, நம்ம அப்பா பெரியவர் தானே. அல்லேலூயா. கிரகிக்க முடியுது அவரை. நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், உங்களை நடத்துவேன், இப்படி எல்லாம் அவர் வாக்கு தத்தம் சொல்லி இருக்கிறாரு, பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ என்னுடையவன் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் வச்சுட்டு இப்ப சொல்றாரு, நான் உங்களுடைய தலையில் உள்ள ஒவ்வொரு மயிரையும் எண்ணி வச்சிருக்கிறேன். நான் தலையில் உள்ள முடிய எல்லாம் எண்ணி, அப்படி ஒண்ணு அப்படியே அவரை கொஞ்சம் வர்ணிச்சு பார்த்தாலே உங்களுடைய எல்லா பயமும் மாறி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிகமார்த்தனா ரபர்த்தனா ரகத்தனா ரம்துனா ரமர்த்தனா. எல்லா பயமும் மாறணும், எல்லா பயமும் மாறணும். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஒண்ணு அப்படி கிரகிக்கலாமா? ஆண்டவருடைய அந்த அன்பை கிரகிச்சு பார்க்கலாமா? எண்ணி வச்சிருக்கிறீங்களப்பா. எண்ணி வச்சிருக்கிறீங்களப்பா. ஆனா சில பேர் என்ன செய்ய தெரியுமா? இந்த வசனங்களை எல்லாம் நம்பினா கூட, வசனங்களின்படி நடந்தா கூட, சில சூழ்நிலைகளை சத்ருவானவன் உருவாக்குறது உண்டு. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு எதிராக புறப்பட்டு வருவான், 7 வழியா உனக்கு முன்பாக ஓடி போவான். ஜபிக்கிறதான தேவ பிள்ளையே, வசனத்தை நம்புகிறதான தேவ பிள்ளையே, ஆமை பிரச்சனை இல்லாம இருக்காது. சில நேரங்களில் ஒரு வழியா வரப்பாப்பான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், 7 வழியா அவன் புறப்பட்டு போகிறத நீங்க பார்ப்பீங்க. வசனத்தை நம்புறீங்களா?
வசனத்தை நம்புறீங்களா? சங்கீதங்கள் புஸ்தகம் 112 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். துர்ச்செய்தியை சத்ருவானம் கொண்டு வந்து பாப்பா, அது ஒண்ணு எடுபடாது பிள்ளைங்களே, அது ஒண்ணு எடுபடாது. துர்ச்செய்தியை கொண்டு வருவான், நாளைய குறித்ததான கவலையை கொண்டு வந்து பாப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே, சத்ருவின் சரி கட்டுதலை நீங்க தான் பார்க்க போறீங்க. வசனத்தை நம்புறீங்களா? வசனத்தை நம்புறீங்களா? மந்திரம் குந்திரம், அந்த குந்திரம் இந்த குந்திரான்னு சொல்லி நம்ம நினைச்சு அவனை மேற்கொள்ள வைக்காம இன்றைக்கு நம்ம சொல்ல போகிறோம், அவன் மேற்கொள்ளுவதில்லை, சத்துருவை நான் தான் மேற்கொள்ள போகிறேன். காரணம், எனக்குள்ள வசனம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் எனக்குள்ள இருக்கிறதுனால சத்துருவானவன் ஆமென் தோற்று போகிறத நான் பார்ப்பேன். சரி கட்டுதலை காணும் மட்டும் நான் பயப்படாதிருப்பேன். அவன் வந்து பார்ப்பான், ஆனா ஓடி போகிறத நாம பார்ப்போம். அல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 27வது சங்கீதம் 3, 4, 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கண்மலை மேல் உயர்த்துவார். இந்த வசனத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இதை இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தமா பெற்றுக்கொள்ளணும். நம்ம பயந்து போகக்கூடியவர்கள் அல்ல. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஆமே. பாளையம் இறங்குதா? சில நேரங்களில் பாளையம் வந்து இறங்குது. இரவின் பயங்கரம், பகல் பறக்கிறதான அம்பு சில நேரங்களில் வந்து இறங்குது. அப்போ நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி சில நேரங்களில் பயப்படுகிறது உண்டு. ஆனா பக்தன் அழகாக பாடுகிறான், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தர் அவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறத ஒருபோதும் அவர் நமக்கு கொடுக்காம இருக்க மாட்டார். அதை அப்படியே செய்வார். அதையே நம்புவேன். அவர் எனக்காக செய்வார் என்று நம்புகிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்புகிறேன். வசனத்தை நம்புகிறவர்கள் இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஒரு ஆர்ப்பரிப்போடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். வசனத்தை நம்புறீங்களா? கண்மலை மேல் உயர்த்துவார். தீங்கு உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு தீங்கிலிருந்து உன்னை உயர்வான இடங்களில் நிறுத்த வல்லமையுள்ள தேவனை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தீங்கு உன்னை சேதப்படுத்துவதில்லை. வசனத்தை நம்புறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. வசனத்தை நம்புறவங்க இன்னும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். கண்மலை மேல உயர்த்துவார். நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். ஆமே, கண்மலை மேல் உயர்த்தக்கூடியதான நேரம் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை மேல் உயர்த்தப்படக்கூடியதான காலம் நேரத்தை ஆண்டவர் உங்கள் நடுவில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னை பயப்படுத்தினதான காலம் இதோ முடிந்து போகிறது. தலைமுறைகளுக்காக பயந்த காலம் போதும். குடும்ப சூழ்நிலைகளுக்காக பயந்த காரியம் போதும். உங்களுடைய வேலை காரியத்தில் பயந்த காரியங்கள் போதும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், ஆமே, கண்மலை மேல உன்னை உயர்த்துவார். கண்மலை மேல உயர்த்துவார்.
பயப்படாத, பயப்படாத. உங்களுக்கு தைரியம் இருக்குன்னா சத்ருவானவன் வெக்கப்பட்டு போகட்டும். வசனத்தை நம்புறவங்க ஒரு 2 பேரை கையை கொடுத்து சொல்லுங்க, வசனத்தை நான் நம்புறேன், வசனத்தை நம்புறேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இதுவரைக்கும் நீங்க பயந்த காரியம் உங்க வாழ்க்கையில வந்ததென்றா இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற கண்மலை மேல உன்னை உயர்த்துவேன், கண்மலை மேல உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் வைப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சத்துருவானவன் சில உபத்திரவங்களை கொண்டு வரும் பொழுது இப்பொழுது தீர்க்க தரிசனமா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அவன் கொண்டு வருகிறதான பிரச்சனை, உங்களுக்கு கொண்டு வருகிறதான நிந்தை, அது நிரந்தரமற்றதான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுகிறவர்கள் இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுகிறவர் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அந்த உபத்திரவம், அந்த பிரச்சனை ஆண்டவருடைய பார்வையில நான் இப்பொழுது தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், அது கொஞ்ச காலம் மட்டும்தான். அல்லேலூயா. வசனத்தை நம்புறீங்கன்னா, வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்றால் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த உபத்திரவத்தை உதறி கொண்டு எழும்ப பலனை தருவாராக. ஒரே ஒரு காரியம், நீ ஆண்டவருடைய பிள்ளையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்க இருக்கிறீர்கள் என்றால், ஆமை மரண பரியந்தம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா போதும், மற்ற காரியத்தில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், உங்களை பயப்படுத்துகிறதான விக்கனங்கள், உங்களை பயப்படுத்துகிறதான பிரச்சனைகள், உங்களை நெருக்கிறதான போராட்டங்கள், நிந்திக்கிறதான நிந்தைகள் எல்லாவற்றிலிருந்தும் அமைதியான காலம் நாளைக்கல்ல, இன்றைக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஒரே ஒரு காரியம், வசனத்துக்கு செவி கொடுத்து, வசனத்துக்கு நடுங்கி, வசனம் தான் என் ஜீவன், வசனம் தான் எனக்கு ஆயுதம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களை பயம் கொஞ்சம் கூட தொடாது. பயம் உங்களை கொஞ்சம் கூட தொடாது. வசனம் உங்களை ஜெயமாக நிற்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கனங்கள் எல்லாம் அமைதலாக போகிறது, பிரச்சனைகள் எல்லாம் அமைதலாக போகுது. இந்த வசனங்களை இப்ப வாசித்ததான அத்தனை வசனங்களை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. வசனங்களை நம்புறேன், வசனங்கள் தான் எனக்கு ஆயுதமாக இருக்க போகுதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. ஆமா, கை சும்மா உயர்த்தாதீங்க, ஆமேன் கூட சொல்லுங்களேன், ஆமேன் கூட சொல்லுங்களேன். ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். வசனத்தை நம்புறேன், வசனத்தை நம்புறேன். விக்கனமின்றி வாசம் பண்ணி அமைதலாக இருக்கத்தக்கதாக உங்களை பலப்படுத்துகிறார். கொஞ்ச காலம் வருகிறதான பாடுகள் அது நிரந்தரம் இல்லை என்று சொல்லுகிறார். இப்ப வருகிறதான பாடுகள், இப்ப இருக்கிறதான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை விட்டு இல்லாமல் போகிறத உங்க வாழ்க்கையிலேயே ஆண்டவர் கொடுக்க போகிறார். வசனம் கிரியை செய்ய போகிறது. ஆமென். இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து எழும்பும் பொழுது பயத்தோடல்ல, நடுக்கத்தோடல்ல, பயந்தது வந்தது என்று சொல்லி யோபு சொன்னானே, அதுபோல பயந்தவர்களாக அல்ல. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாது. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் உங்களை உட்படுத்தாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக உங்களை தேற்றுவார். இன்றைக்கு இங்க நான் பேசினதான வசனத்தை சும்மா எடுக்கலங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின்படி நடத்துவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார். இந்த வசனங்கள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. நான் ஆராதனையில் சொன்னேன், இந்த நாட்கள் ஒரு ப்ரோசஸின் நாட்கள். இயேசுவின் நாமத்தினால் தீவிரமாக சிலதை நீங்க பார்க்க போறீங்க.
மலை மேல் இருக்கிறதான பட்டணம் மறைந்திருக்க கூடாது. அதை வெளியரங்கமாக மாற்றுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை அற்புதமாக நிறுத்தப் போகிறார். அதை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரோல் பிரார்த்தானா மார்த்தானா. நான் சில சூழ்நிலைகளில் பயந்து போனதுண்டு, பயந்த காரியம் எனக்கு வந்ததும் உண்டு. ஆனால் நான் வசனத்தை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். வசனத்தை நம்புறேன். இன்னைக்கு முதல் நான் பயந்து போக மாட்டேன். ஆமா, வசனத்துக்கு மேல எல்லாத்தையும் போட்டுருங்க. கர்த்தருடைய பாதத்தில் எல்லாத்தையும் போட்டுருங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ராம் தோல பௌரிபில் பிரமாந்தனா பௌரா பிராபா தோனே பிரேபே அந்தல் பிரமாந்தனா ரமர்த்தன பௌரா. ஆமா, உன்னுடைய பயங்கள், நாளைய குறித்ததான பயங்கள், நாளைய குறித்ததான கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறி போவதாக. சத்துருவானவன் இப்ப கூட சொல்லலாம், நீ இன்னைக்கு எப்படி வந்த, இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நேற்றைக்கு எப்படி இருந்துச்சு, இதற்கு முந்தின நாட்கள் எப்படி இருந்துச்சு, நீ அழாம ஒரு நாளாவது இருந்திருக்கிறியா, ஒரு வாரத்தில் ஒரு நாளாக இருந்திருக்கிறியா என்று சொல்லும் பொழுது அவன் தலைமண்ட உடையத்தக்க சொல்லுங்க. வசனம் எனக்குள்ள கிரியை செய்யும் சாத்தானே, வசனத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், வசனம் என்ன சொல்லுது அதுதான் நடக்கும். வள்ளியோ புள்ளியோ மாறாதபடிக்கு வசனத்தின் மூலமா என்ன நடத்துவார், வசனத்தின் மூலமா நடத்துவார். யாக்கோபே, இஸ்ரவேலே, தேவ பிள்ளையே கலங்காத, தேவ பிள்ளையே பயப்படாத, தேவ பிள்ளையே ஆமை சோர்ந்து போகாத. வசனம் உனக்குள்ள இருக்கு மக்களே. உன்னை நான் வெட்கப்படுத்த மாட்டேன். கண்மலை மேல உயர்த்துவேன், கண்மலை மேல உயர்த்துவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயந்து போகாத. நீ பயந்து போகக்கூடியவள் அல்ல, நீ பயந்து போகக்கூடியவன் அல்ல. உன்னை நான் கண்மலை மேல நிறுத்துறத அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை காணத்தக்கதாக கிருபை செய்வேன். ரிகாம்தனா ரபர்த்தனா. பல நாட்களில் பல நாட்கள் நீ சோர்ந்து போய் ஆண்டவரேன்னு சொல்லி பலனில்லாத அளவுக்கு உன்னுடைய கண்ணீர் தலகணைகள் முழுவதும் நனையத்தக்கதாக புலம்பி இருக்கலாம். நாள என்கிறதான சிந்த உன்னை வாட்டி வதைத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தை தந்திருக்கிறாரு. தைரியமா போ, தைரியமா போ, தைரியமா போ, தைரியமா போ. உன்னை தைரியப்படுத்துகிறதான கர்த்தர் கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்களையும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். எழுப்புதலுக்காக உன்னை ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமே, விக்கனமின்றி நடக்கக்கூடியதான சத்துருக்களின் பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு நடக்கக்கூடியதான ஒரு காலத்தை உனக்காக ஆயத்தப்படுத்துகிறார். இதை கிரகிக்கிறவர்கள் சும்மா இருக்க முடியாது. கையை தட்டி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ ரோப்ரா லோந்தோ ரீபா பிரமாந்தனா அந்தல் பிரமாந்தனா ரமர்த்தன பௌர பிரமாந்தனா. கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில பயந்து போனேன், என்னை பயப்படுத்துற இப்ப கூட பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா இந்த பயங்களிலிருந்து மாற்ற இந்த வசனம் எனக்கு கிரியை செய்யணும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க, தைரியமா உயர்த்துங்க. Name of Jesus. இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு போகும் பொழுது என் தேவன் சொல்லுகிறார், கண்மலையாகிய கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிள்ளைங்களை நீங்க பயப்பட மாட்டீங்க. அவர் தைரியப்படுத்துகிறார். சுருக்கி சொன்னா உங்களுடைய தலையிலுடைய ஒவ்வொரு முடிகளை ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாராமே. எவ்வளவு ஆச்சரியமானவர் இல்ல, எவ்வளவு ஆச்சரியமானவர். ரோதோ ரீமா பிரமாந்தனா ரபர்த்தனா ரபா. இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி வைங்க. The name of Jesus. இதை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களும் வசனத்துக்கு விட்டு கொடுங்க. வசனத்தை மேற்கொள்ள எதனாலும் முடியாது. வேதத்தில் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு என்கிறதான வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு மேற்கொள்ள இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்கன்னா அந்த மேன்மையை காண்பீங்க. பரிசுத்த நல்ல பிதாவை இரக்கம் உள்ளவரே, The name of Jesus. கரங்களை உயர்த்தி வச்சிருக்கிறதான அத்தனை பேரையும் வசனத்தினால ஜெயம் எடுக்க உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறபடி நன்றி செலுத்துகிற. வசனம் கிரியை செய்யட்டும்,
பயந்தவர்களாக அல்ல, நடுங்கினவர்களாக அல்ல, ஒரு வித்தியாசமாக இன்னைக்கு நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. வசனத்தை நம்புறேன், வசனம் கிரியை செய்யட்டும், கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். இந்த உபவாச கூட்டம் முடிந்து போகும் பொழுது கவலைகள் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எறிகிறேன். கவலைகள் எடுத்து தூக்கி எறிகிறேன். நாளைக்கு என்கிறதான திட்டத்தை சத்துருவானவன் கொண்டு வச்சிருக்கிறத தூக்கி எறிகிறேன். வசனத்தினால கண்மலை மேல உயர்த்துவீராக. செய்கிறபடி நன்றி செலுத்துகிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.